நடிகை சுகன்யா அவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு. 10-15 வருஷமா இந்த ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. இப்பதான் அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்குன்றத சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீரப்பன் தொடர்பான ஒரு விஷயத்துல சன் டிவில சுகன்யாவை சம்பந்தப்படுத்தி அன்னைக்கு ஒரு பரபரப்பு செய்தி அவங்க போடுறாங்க. இத்தனை வருடங்கள் கழித்து அவங்களுக்கு சாதகமா இது தீர்ப்பாயிருக்கு. ஆனால் சமீபத்தில் ஜெயம் ரவி என்ன பண்ணாருன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு விஷயங்களை அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் என்னன்னா அந்த வழக்கில் அவருக்கு எதிராக திரும்புகிற ஒரு சூழல் உருவானதை அவருடைய வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அஜித்குமார் என்கிற நடிகரை நாம ரசிக்கலாம். அதுக்கு அஜித் கார் ஓட்டுறது, அஜித் சைக்கிள் ஓட்டுறது, அஜித் பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நாம சும்மா இல்லை. அஜித் மீது வைத்த நம்பிக்கையை அவருடைய ரசிகர்கள் இழந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. அப்ப ஒரு படத்தினுடைய அப்டேட் வராததை விட அடுத்த படமே என்னான்னு தெரியாம இருக்கிறது தான் ஒரு திக்கற்ற நிலை. ஆனா இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் யாருமே அஜித்துடைய அடுத்த படம் என்ன எப்ப ஆரம்பிப்பாங்கன்னா அவன் கவலையே படலை. இங்கே அவரை வச்சு படம் எடுப்பதற்கு ஒரு 10 பேர் பணப்பெட்டியோட உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சும் அதை கண்டுக்காம அவர் ரேஸ் பக்கம் போறாரு அப்படின்னா அவர் சினிமாவை எப்படி பார்க்கிறாரு, ரேஸை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய போட்டியாளர் விஜய் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு போயிட்டாரு, திருப்பி வரமாட்டாரு. அப்ப நம்ம எப்போ வந்தாலும் நமக்கான இடம் இருக்குன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இந்த வருடம் அஜித்துடைய படம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது நம்ம ஆருடம் சொல்லல. அவருடைய இந்த ரேஸ் ஷெட்யூலை பார்க்கும்போது இந்த வருஷம் இவர் எந்த படத்திலும் நடிப்பதற்கான சூழல் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் விஸ்மி சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா நடிகை சுகன்யா அவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இந்த ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. இப்போ தான் அவங்களுக்கு நீதி கிடச்சிருக்குன்றத சொல்கிறாங்க. எங்களை மாதிரியான பசங்க அந்த மாதிரியான நியூஸை பெரிய அளவில் பார்த்ததில்ல. பட் இப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியத்துக்கு விஷயங்களை சொல்கிறாங்க. சன் டிவி பேர் அதில் மிகப்பெரிய அளவில் அடிபடுது. அவங்க தான் ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷனாக இவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் சொல்கிறாங்க. என்ன கேஸ் சார், என்ன நடந்தது? இல்லை, ஆக்சுவலி பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடிகைகள் குறித்து பல ஊடகங்களில் ரொம்ப அவதூறான செய்திகள் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கும். பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு ஒருத்தர் பல யூடியூப் சேனலில் உட்காந்து நான் தான் த்ரிஷாவுடைய புருஷன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த யூடியூப்காரர்களும் இவர் சொல்கிறது உண்மையா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்காம, ஸோ இப்படி ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்தோம்னா நமக்கு வியூஸ் கூடுமேன்ட்டு அவரை ஒரு 10 சேனல் பேட்டி எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதோட அர்த்தம் என்ன? இது இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம், த்ரிஷா தரப்பை அப்ரோச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரே, நீங்கள் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ த்ரிஷாவுடைய அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பெரிய ஆளாக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுதான் நடிகைகளுடைய பலவீனம். அவங்கள நீங்கள் எத்தனை கல்லால் அடித்தாலும் அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் அந்த தாக்குதலை தடுக்க கூட மாட்டாங்க. அதுதான் அந்த சினிமாக்காரர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய பலவீனம். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பல பேர் நடிகைகளுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து கண்ணாப்பின்னான்னு பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இவர் இவ்வளவு பேசுகிறாரு, அதுக்கு அந்த நடிகை பதிலே சொல்லலையே, அப்போ உண்மைதான் இது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ தான் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியான அக்கிரமம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக அந்த அரசியல் புலனாய்வு அப்படிங்கிற பேரில் பல மோசமான பத்திரிகைகள்லாம் இங்கே இருக்குது. அதில் சில பத்திரிகைகளை நம்ம மக்களும் கூட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிற ஒரு சூழல்லாம் இருந்தது. அந்த மாதிரி பத்திரிகைகளில் நடிகைகளை பார்த்திங்கன்னா பலரோடு தொடர்பு படுத்தி கவர் ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுர்லா அப்படின்னு ஒரு கைதி, ஒரு சந்திரலேகாவுடைய ஆசிட் வீச்சு சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சுர்லாவுக்கும் அன்றைக்கு நம்பர் 1 நடிகையாக இருந்த ரோஜாவுக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்னு இந்த புலனாய்வு பத்திரிகைகள் கவர் ஸ்டோரி எழுதினாங்க. ஆனால் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ரோஜா போன்றவர்கள் அது குறித்து ஒரு பெரிய சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பன் தொடர்பான ஒரு விஷயத்தில் சன் டிவியில் சுகன்யாவை சம்மந்தப்படுத்தி அன்னைக்கு ஒரு பரபரப்பு செய்தி அவங்க போடுறாங்க. அதை எதிர்த்து அவங்க வழக்கு தொடர்ந்து இத்தனை வருடங்கள் கழித்து அவங்களுக்கு
சாதகமாக வந்து இது தீர்ப்பாயிருக்கு. ஸோ இந்த வழக்குக்கு பிறகாவது இப்போ நடிகைகள் கிட்ட வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வரணும். இப்போ நம் குறித்து ஒரு அவதூறு செய்தி வந்துச்சுன்னா அதை நம்ம கடந்து போயிடக்கூடாது. அது தவறாக இருக்கும் பட்சம் சட்ட ரீதியாக நம்ம அவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து இவங்களுக்குள்ள உருவாகணும். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, எல்லாருக்கும் தெரியும் கோர்ட்டு நடைமுறை எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களையே வந்து அந்த குறுக்கு விசாரணைங்கிற பேரில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய வக்கீலே வந்து அவரை குற்றம் சாட்டுவார். அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்படி நம்ம போனோம்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரு தவறாக நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே பல பேர் வந்து அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை. பட் இந்த விஷயத்தில் நம்ம நிச்சயமாக சுகன்யாவை பாராட்டணும். கண்டிப்பாக சார். சார் அண்டு ஜெயம் ரவி சார் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார். மறுபடியும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, பட் அதுக்கு எல்லாருக்குமே அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவரும் அவங்க ஒய்ஃபும் மறுபடியும் இணைய போகிறாங்க, அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படியாக தான் இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை, கெனிஷா அவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்க, இப்போ மறுபடியும் அவங்களை தேடி வரப்போகிறாங்க, அங்கே எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அதன் காரணமாக இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற 2 விதமான தரப்புகள் கமெண்ட் செக்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. சார் என்ன நடந்தது, எதுக்காக அவர் வந்து அந்த மன்னிப்பு வீடியோவை போட்டார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருக்குது. ஓகே சார். ஸோ வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது அவர் குறித்து வந்து நீங்கள் பொது வெளியில் வந்து எந்த விஷயமும் பேசக்கூடாது. அதுதான் சரியான நடைமுறை. ஆனால் சமீபத்தில் ஜெயம் ரவி என்ன பண்ணார்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் என்னன்னா, அந்த வழக்கில் அவருக்கு எதிராக திரும்புகிற ஒரு சூழல் உருவானதை அவருடைய வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நேற்றோ முந்தா நேற்றோ அது மீண்டும் வழக்கு போகுது. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவருடைய மனைவி தரப்பில் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இவர் வந்து இல்லை நான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த சட்ட சிக்கலிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வீடியோவாக அதை எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிக்கவே மாட்டேங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பரான கார்த்தியெல்லாம் உடனே அவரை போய் பார்த்து இந்த விஷயத்தில் இவ்வளோ உணர்ச்சி வசப்படாதுன்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி மீண்டும் வந்து நீ நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க. அண்டு நான் ரீசெண்டாக ஒரு மியூசிக் டைரக்டர் அண்டு சிங்கர் தேவன் அப்படின்றவர் சார், அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, நான் ஒரு பெரிய சேனலுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு மியூசிக் ஷோ அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கான பேமெண்ட்டை கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த பேமெண்ட்டை போடாமல் இருக்காங்க, இந்த பேமெண்ட் எனக்கு எப்போ தான் வரும்ன்றது தெரியல, அதை தாண்டி அவங்க அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறாங்க, நான் வரத்துக்கு முன்னாடி என்ன அவ்வளோ கெஞ்சினாங்க சார் எப்படியாவது வந்துருங்கன்னு, நான் வந்துட்டு போனதுக்கு அதுக்கப்புறமா அந்த மரியாதை அப்படின்றது துளியும் கிடையாது, நான் ரொம்ப அவமானமாக படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இது சோஷியல் மீடியாவில் போட்டவொடனே அந்த ஷோவில் இருக்க ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, சரி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும், நான் இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுறாரு. தொடர்ந்து இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சார். இவ்வளோ பெரிய சேனல், அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருது, இருந்தாலும் ஏன் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? இல்லை, இதெல்லாம் பொதுவாக வந்து ஒருவருக்கும் இன்னொருவருக்குமான அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. என்ன கேட்டால் இதை நீங்கள் வந்து பொதுவெளிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த சேனல் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அதை நீங்கள் சட்ட ரீதியாக பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். அதுதான் சரியான வழியாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்களே சொல்கிற மாதிரி அது எந்த சேனல் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ இவருக்கு சம்பளம் கொடுக்காத சேனல் அதே நிகழ்ச்சியில் இருக்கிற மற்ற ஜட்ஜுகளுக்கெல்லாம் எப்படி கரெக்டாக சம்பளம் கொடுத்தாங்க, அவங்க எப்படி இவரை சமாதானப்படுத்துகிறாங்க, அதாவது சேனல் தரப்பிலிருந்து இவரை சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தானே இருக்காங்க. அப்போ இவருக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு சேனல் எதுவும் பண கஷ்டத்தில் இருக்க போகிறது இல்லை. அப்போ அப்படி அந்த சேனல் நடந்து கொண்டதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம்? இவருடைய ஆட்டிடியூட் பிடிக்கல, அல்லது இவர் இருக்கிறதுனால இந்த சேனல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய டிஆர்பி வந்து ரைஸ் ஆகலை, அப்போ இவர் ரொம்ப போர் அடிக்கிறதா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு, அப்புறம் இவர் இதுலேருந்து அனுப்பிச்சிடலாம். அனுப்புவது எப்படி அனுப்புறது? ஒருவேளை சம்பளத்தை பாக்கி வச்சா அவர் கோச்சிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் வேற ஆள் அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். ஸோ இப்படி கூட அவங்க நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுவாகவே இது வந்து
ஒரு தனிப்பட்டவர்களுடைய பிரச்சனையா நம்ம கடந்து போக வேண்டியதுதான். அஜித் சார் தொடர்ந்து ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காரு. இப்போ கடைசியா இருந்த ரேஸ்ல அவர் வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வின் பண்ணியிருக்கணும் அந்த ரேஸை. பட் ஏதோ ஒரு சின்ன கோளாறு, அவங்க டீமுக்குள்ள கரெக்டான கோஆர்டினேஷன்ல கரெக்டாக ஃபியூல் ஃபில் பண்ற நேரத்தில் அது பெரிய மிஸ்டேக்கா மாறி அவங்க வந்து 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வருது. என்ன நடந்தது? அஜித் சார் வந்து சினிமாவை விட்டுட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த ரேஸ்ல கலந்துக்கிறாரு. இப்படி ஒரு தோல்வி அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அஜித்துடைய ரேஸை வந்து நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. சரி, அஜித் குமார் என்கிற நடிகரை நாம ரசிக்கலாம். ஏன்னா அவருடைய நடிப்பு சிலருக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கலாம். அதுக்காக அஜித் கார் ஓட்டுறது, அஜித் சைக்கிள் ஓட்டுறது, அஜித் வந்து பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நாம சும்மா இல்லை. அந்த அளவுக்கு அஜித்துடைய வெறியர்களும் நம்ம கிடையாது. பொதுவாகவே பந்தயம்ங்கிறதுல வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். அஜித்துடைய ரேஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிந்து அவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டாலும் வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா வெகு சில போட்டிகளில் தான் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து முதலிடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு 4வது இடம், 7வது இடம், 3வது இடம், ஸோ இந்த லெவலில் தான் அவருக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அந்த கார் ரேஸ் வெற்றிங்கிறது அஜித் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, அது ஒரு டீம். அது என்ன, அதனால அந்த வெற்றியும் சரி தோல்வியும் சரி அதுக்கு அஜித் மட்டுமே பொறுப்பாக மாட்டார். என்ன, யாரோ ஒருவர் செய்கிற ஒரு சிறு தவறு கூட இந்த அணியினுடைய வெற்றியை பாதிக்கும். ஆனால் அந்த அணியினுடைய ஓனர் வந்து அஜித், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயராக இருக்கிறதுல பல பேர் இருக்காங்க. நரேன் கார்த்திகேயன் உட்பட பல பேர் அதில் இருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதுதான் இப்போதைக்கு நம்மால் செய்ய முடிகிற விஷயம். சார், அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அடுத்த படம் என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக வச்சிருக்காரு. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அந்த வலிமை அப்படின்ற படம் ரெடி ஆகும் போது எந்த அளவுக்கு அந்த அப்டேட் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் இப்போ படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. யாரெல்லாம் கிடைக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க சோசியல் மீடியாவில். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அஜித் மீது வைத்த நம்பிக்கையை அவருடைய ரசிகர்கள் இழந்து விட்டார்கள். ஓகே, இதுதான் உண்மை. இப்போ உங்கள் கேள்வியிலேயே சொல்கிறேன், வலிமைன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய அண்டர் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அவங்க ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அதை வந்து இவங்களால தாங்க முடியல. வலிமை அப்டேட்டுன்னு பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்குறாங்க, அமித்ஷா வர்றாரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்படி பித்து பிடிச்ச நிலையில வந்து அஜித் ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அஜித் தன்னுடைய அடுத்த படத்தையே அறிவிக்கலை. அப்போ ஒரு படத்தினுடைய அப்டேட் வராததை விட அடுத்த படமே என்னான்னு தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு திக்கற்ற நிலை. ஆனால் இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் யாருமே அஜித்துடைய அடுத்த படம் என்ன, யார் டைரக்டர், எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா அவன் கவலையே படலை. என்ன, அதில் அவனுக்கு ஒரு துளி ஆர்வம் கூட இல்லை. சொல்லப்போனால் அஜித் மீது இருந்த ஆர்வம் கூட இன்றைய அஜித் ரசிகர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மொக்கப்படமாக நடிச்சிட்டு இருக்காரு. நான் இவருக்காக யாரையெல்லாம் சண்டை போட்டோமோ அவங்க வந்து உச்சத்துக்கு போய் இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலிலே உட்காந்துட்டாங்க. ஆனால் இவர் என்னன்னா நம்முடைய விருப்பங்களை பற்றி காதிலே வாங்காமல் கண்டுக்காமல் இவர் பாட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் கூட இன்றைக்கு அஜித் ரசிகர்களை இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்தே தன்னுடைய அடுத்த படம் குறித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரல. இன்னைக்கும் நேற்று ஒரு பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தேன், அவருடைய ரேஸ் ஷெட்யூல் தான் அவர் சொல்றாரு. இந்த மாதம் இங்கே, அந்த மாதம் அங்கே, அடுத்த மாதம் இன்னொரு நாடுன்னு அதைத்தான் அவர் அடுக்கிறாரே தவிர அடுத்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து எதுவுமே வாயை திறக்கவே இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த வருடம் அஜித்துடைய படம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம ஆருடம் சொல்லலை, அவருடைய இந்த ரேஸ் ஷெட்யூலை பார்க்கும்போது இந்த வருஷம் இவர் எந்த படத்திலும் நடிப்பதற்கான சூழல் இல்லை அப்படின்னு தான் தோணுது. சார், இப்போ இந்த படமே நடிக்காமல் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா அஜித் சாரோடைய படம் வரும்போது அந்த எதிர்பார்ப்புன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஜித் சார் யோசிச்சிருக்க மாட்டாரா? இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து அவருடைய பேஷன் கிடையாது, லட்சியம் கிடையாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த ஒரு கதவு திறந்தது, அதில் வந்து அவர் டிராவல் பண்ணார். அதனுடைய புகழ், பணம் அதெல்லாம் அவருக்கு ஒரு நிறைவை கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய லட்சிய பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இன்னைக்கு அவருக்கு ரேஸ் தான் முக்கியம். இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே அவரை வச்சு படம் எடுப்பதற்கு ஒரு 10 பேர் பணப்பெட்டியோட உட்காந்துருக்கிறது தெரிஞ்சும் அதை கண்டுக்காமல் அவர் ரேஸ் பக்கம் போகிறாரு அப்படின்னா அவர் சினிமாவை எப்படி பார்க்குறாரு, ரேஸை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்முடைய போட்டியாளர் விஜய் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு போயிட்டாரு, திருப்பி வரமாட்டாரு. அப்போ நம்ம எப்போ வந்தாலும் நமக்கான இடம் இருக்குன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து
ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜய் வந்து சினிமாவிலேயே இருந்து இவர் சினிமாவை போட்டுட்டு ரேஸ்க்கு போயிட்டு திருப்பி வர்றான்னு வச்சுங்க, விஜய் வந்து 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு, இவர் 125 கோடியிலே உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவருடைய ஈகோ அதில் வந்து பாதிக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு போட்டியாளர் கிடையாது. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூர்யா, விக்ரம், தனுஷ், இவங்க எல்லாமே அஜித்தை ரீச் பண்ணுறதுக்கு சில வருடங்கள் ஆகும். அப்போ நம்ம ஜாலியாக போய் ஒரு வேர்ல்டு டூரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாலும் நம்ம இடம் அப்படியே இருக்கும் அப்படின்னு கூட அவர் நினைக்கிறார் போல இருக்கு. ஆனால் எனக்கு தெரிந்து அஜித்தினுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரசிக எதிர்பார்ப்பெல்லாம் இருக்காது. அதுதான் எனக்கு தோணுகிற ஒரு விஷயம்.